பாதி எடுத்திருக்கேன்ல, கொடுங்க. அட எடுங்கண்ணா. ஒரே ஒரு நிமிஷம் இரு. ஏங்க என்ன யோசிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. இருங்க. இந்தா. ஏ தேங்க் யூ. என்ஜாய். சூப்பர் அண்ணி, கலக்கிட்டீங்க. அது எங்க குடும்பம், நான் ஊத்திடுறேன். என்ன மகா, இப்ப ஹாப்பியா? சூப்பர் ஹாப்பி. மகா, ஐஷு, 2 பேரும் கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. ஆனா இந்த 4 செவுத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோ? நீங்க ஏன் இவ்ளோ ஹைப்பர் ஆகுறீங்கன்னு எனக்கு புரியல விக்ரம். அட்லீஸ்ட் நான் என்ன சொல்ல வரேனாவது கொஞ்சம் கேட்டுட்டு பேசலாம்ல நீங்க. போதும் நீ பேசுனது. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. கல்யாண மண்டபத்துல நான் சொன்னதை நீ கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? அதனால இப்போ நான் சொல்றேன், நீ இப்போ காதுல வாங்கிக்க நல்லா. இன்னையில இருந்து இன்னும் வெறும் 6 மாசம் மட்டும்தான் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அதுக்கப்புறம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். விக்ரம், ஆமா, இத பாரு, இந்த விஷயம் அது இப்போதைக்கு யாருக்குமே தெரிய வேண்டாம். அப்படி தெரிஞ்சா இது தேவையில்லாம பிரச்சனையாகி விஜய் ஐஸ்வர்யா லைஃபுக்கும் அது ஆபத்தா போனாலும் போயிடும். அதனால இந்த டீல், புரியுதா? இந்த டீல் நமக்குள்ளவே இருக்கட்டும். சரி, சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். விக்ரம் விக்ரம் விக்ரம், எங்க போறீங்க? இங்கதான். சோஃபாலயா படுக்க போறீங்க? ஆமா, அதுக்கு என்ன? நீங்க ஒன்னும் சோஃபால எல்லாம் படுக்க வேண்டாம். நீங்க உங்க பெட்லயே படுத்துக்கோங்க. என்னால நீங்க இவ்ளோ கஷ்டப்படணும். சரி, அப்ப நீ எங்க தூங்குவ? நானும் உங்க பெட்ல தான் தூங்குவேன். என்னது? நீ என் கூட அங்க என் பெட்ல தூங்குவ? ஆமா. அதெல்லாம் முடியாது. ஏன்? உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லையா? ஹலோ, யார பார்த்து நம்பிக்கை இல்லைன்னு கேக்குற? எனக்கு என் மேல நல்லா நம்பிக்கை இருக்கு. அப்ப போய் படுங்க. என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப கூட நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலங்க. அப்படி என்ன புது விஷயம் வந்துட போகுது? இப்ப என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. நீங்க நல்லவரு, ரொம்ப அன்பானவரு, அப்புறம் ரொம்ப பொறுமையானவரு. நான் சொன்னதை கேட்டு வேலைக்கெல்லாம் போனீங்க, ரொம்ப மரியாதையானவரு. அப்புறம் என் அப்பா அம்மாவையெல்லாம்
ரொம்ப மதிக்க தெரிஞ்சவரு. வேற வேற இன்னும் எதிர்பார்க்கறேன். ம், வேற என்ன? பாத்தியா, ஒரு அளவுக்கு மேல உனக்கே என்ன பத்தி எதுவுமே தெரியல. உனக்கு இப்ப இருக்கிற விஜய தானே தெரியும். உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி காலேஜ் டேஸ்ல விஜய் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு பெரிய பிளே பாயா சுத்திட்டு இருந்தேன். வாரத்துக்கு ஒரு பொண்ணு கூட டேட்டிங், பப்பு, பார்ட்டி, இதுதான் என்னோட கல்ச்சரே. ஆனா என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னையில இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் பின்னாடி வந்துட்டேன். உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நீ சொன்ன அன்பானவன், பொறுப்பானவன், மரியாதையானவன் எல்லாமே. என்னது, வாரத்துக்கு ஒரு பொண்ணு கூட டேட்டிங்கா? பாத்தியா, இப்ப நான் சொல்லும் போதே உனக்கு இவ்ளோ ஷாக்கிங்கா இருக்குல்ல? இதுவே வேற யாராவது வந்து என்னை பத்தி உன்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதனாலதான் நம்மளோட பாஸ்ட ஷேர் பண்ணிக்கிட்டா அதுல பிளஸ் ஆர் மைனஸ் என்ன இருக்கோ அதை இப்பவே பேசி நாம சரி பண்ணிக்கலாம். அதனாலதான் இந்த டாபிக்கே நான் எடுத்தேன். ஆனா நீங்க இவ்ளோ சேட்டை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. ஹேய் அடி லூசு, அதான் நான் சொல்றேன்ல, உன்னை பார்த்த அந்த நொடியிலேயே எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டேன். இப்ப ஐ அம் பியூர் பாய். சரி, இப்ப நீ சொல்லு, உன் லைஃப்ல நீ என்ன மீட் பண்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், இல்ல எனக்கு தெரியாத உன்னை பத்தின வேற ஏதாவது விஷயங்கள் அப்படி ஏதாவது இருக்கும்ல, அதை என்கிட்ட ஷேர் பண்ணு. என்ன ஐஸ் அப்படி யோசிக்கிற? லவ், ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இல்லனா கூட பரவாயில்ல, ஏதாவது மறக்க முடியாத விஷயங்கள் இருக்கும்ல, அதையாவது சொல்லு. ஐசு, என்னாச்சு ஐசு? ஏன் இப்படி ஷிவர் ஆகுற? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் இது. விக்ரம் அண்ணா, அப்பா ரெஸ்ட் எடுக்க சொன்னது இவங்களதான், உங்களை இல்ல. மகானிய கூப்பிட்டு ரூம்க்கு போங்க. சரவணன், முதல்ல இவள எங்க இருந்து கூட்டிட்டு போங்க. ஓகே ஓகே, கூல் டவுன். போ ஸ்வேதா, போலாமா? போடி. அண்ணே, ஆல் தி பெஸ்ட். அடிச்சேன்னா ஆல் தி பெஸ்ட். ஐஸ்வர்யா, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையே, இப்போ ஓகே தானே? ஓகே தான் விக்ரம். டேய் விஜய், பாத்துக்கூடா. அக்கா ரெஸ்ட் எடுங்க, பாத்துக்கோங்க. ரொம்ப சாரிங்க. ஏய், பரவாயில்ல ஐசு, நீ முதல்ல தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு, மத்ததெல்லாம் நம்ம காலையில பேசிக்கலாம். ம் ம். அட லூசு விக்ரம், என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி பேக்கு மாதிரி தூங்குறியே, சுத்தம் வேஸ்ட் நீ. போட்டு ஆஹா, எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலங்கிறது வீட்ல எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா அப்புறம் நமக்கு மரியாதையே இருக்காதே. குறிப்பா நந்தினி அத்தை இத
இதெல்லாம் நோட் பண்ணக்கூடிய ஆள் தான். அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இப்படியே எழுந்து வெளியே போனாருன்னா செம்ம காமெடி ஆயிடும். விக்ரம், எதுக்கா இப்படி செஞ்சா? எதுக்கா இப்படி செஞ்சா? விக்ரம் எல்லாரும் என்ன எப்படி பார்த்தாங்க தெரியுமா? கோமாளி மாதிரி பார்த்தாங்க. விக்ரம், உனக்கு இப்ப சந்தோஷமா? என்ன என் மானத்தை வாங்குறதுக்காகவே வந்திருக்கியா? நான் என்ன விக்ரம் பண்ண? நீ சொன்னது தானே விக்ரம் செஞ்ச. நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்னு கேட்டேன். நீங்க தானே விக்ரம் சொன்னீங்க வெளிய இருக்கவங்களுக்கு தான் நம்ம கணவன் மனைவி, இந்த ரூம்குள்ள நமக்கு எதுவுமே கிடையாதுன்னு. 6 மாசத்துக்கு இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம 2 குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க விக்ரம். விக்ரம், நேத்து சொன்னதையே மறந்துட்டீங்களா? ஏய் லூசா நீ, அதுக்கு நீ இப்படி அலங்குலப்படுத்தி வைப்ப? கீழே எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சப்போ எனக்கு எதுவுமே புரியல. இங்க வந்து கண்ணாடியில பாக்கும்போது தானே தெரியுது நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு. விக்ரம், சும்மா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்களா? லைட்டா குங்குமத்தையும் லிப்ஸ்டிக்கையும் மட்டும் வச்சு வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்ச. அப்பப்போ அவங்க முன்னாடி இப்படி அந்யோன்யமா இருக்க மாதிரி சீன் போட்டா தானே அவங்க எல்லாரும் நம்புவாங்க. இல்லனா அவங்க சந்தேகப்பட மாட்டாங்களா என்ன? ஓகே ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டாவே நடந்துக்கோ, சரியா? இத பாரு, சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால வார்னிங்கோட விடுறேன். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சாரி, இனிமே பண்ண மாட்டேன், ஓகேவா? நானும் சாரி, கோவத்துல உன் கழுத்தை பிடிச்சு அமுக்கிட்டேன். ரொம்ப வலிக்குதா? பரவாயில்ல விடுங்க. நான் பண்ணதுக்கும் நீங்க பண்ணதுக்கும் சரியா போச்சு. மேட்ச் டிரா. மேட்ச் டிராவா? ஆமா. சரியான லூசா இருப்பா போலயே. வெக்கம் கெட்டவ, ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறா பாரு. கடுப்பு கிளப்பிட்டு இருக்கா. டேய், இந்த பில்ல எழுதல. என்ன எழுதலாமா? வாடா. டேய் விஜய், ஐஸ்வர்யாக்கு எப்படி இருக்கு? ஓகேப்பா, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. இல்ல சரவணன், நைட்டு ஐஷு அண்ணி நல்லா தூங்குனாங்களா அண்ணா? அவளுக்கு ஒண்ணு இல்ல ஸ்வேதா, நல்லாதான் இருக்கா. சடனா அப்படி ஆனதும் நான் தான் கொஞ்சம் பயந்துட்டேன். அக்கா இப்ப எழுந்துட்டாளா விஜய்? எழுந்துட்டா. இது கேட்டரிங் ஆளுங்களோடது. நான் போய் உங்களுக்கு பாத்துக்கறேன். அட்வான்ஸ் கொடுத்திருந்தேனே. அதெல்லாம் கழிச்சிட்டு தான் மாமா எழுதிருக்கேன், சந்தேகப்படாதீங்க.
என்னங்க? என்னங்க தண்ணி வேணும்னு கேட்டீங்க, குடிக்காம அப்படியே வச்சிட்டீங்க? என்னன்னே தெரியல ஜோதி, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க ஒரு மாதிரி பேசுறீங்க, என்னாச்சு? வேற என்ன, எல்லாம் நம்ம பொண்ணுங்களை பத்தின நினைப்பு தான். இத்தனை வருஷமா இந்த வீடு ஆளும் பேருமா கலகலப்பா இருந்துச்சு. இப்போ ஒரே நேரத்துல நம்ம 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போனதும் வீடே விரிச்சோடி போன மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஐசும் மகாவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க. மா, மகா அக்கா எங்கம்மா? ரூம்லயும் காணோம். இவ்ளோ சீக்கிரம் எங்க போயிட்டா? என்னம்மா, அக்கா எங்கன்னு கேட்டா 2 பேரும் மாறி மாறி பாத்துட்டு இருக்கீங்க. பாத்தீங்களாங்க, நாமளே அவளுங்க வீட்டுல இல்லைன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா இவ என்னடானா அவளுங்க இங்கதான் இருக்காளுங்கன்னு நினைச்சிட்டு இருக்க போல. சுபா, அக்காங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கம்மா. ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து போச்சா? ஆமால, அக்காங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கல்ல. நாமெல்லாம் இவ்ளோ நாள் ஐசக்கா கல்யாணத்தை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருந்தோம். இப்ப வரைக்கும் என்னால மகா அக்காக்கு கல்யாணம் நடந்ததை நம்பவே முடியலமா. இப்படி ஆளாளுக்கு அவளுங்க நினைச்சு புலம்புறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்காளுங்க, என்ன பண்றாளுங்கன்னு நாம கேட்டாலாச்சும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. இருங்கம்மா, நானே ஃபோன் பண்றேன். எனக்கும் அக்காங்க கிட்ட பேசணும் போல இருக்கு. சரி, போன ஸ்பீக்கர்ல போடு, எல்லாரும் பேசலாம். சரிம்மா. மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. ஐசு, உடம்ப பாத்துக்கம்மா. மகா, நீயும் தாண்டா. சரிப்பா. அப்பா நீங்களும் உடம்ப நல்லா பாத்துக்கோங்கப்பா. அப்பா டேப்லெட்லாம் மறக்காம போட்டுக்கோங்கப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. போன இடத்துல 2 பேரும் நல்ல முறையா இருந்து நல்ல பேர் வாங்கணுமா. யாருக்கிட்டே கோவமா நடந்துக்க கூடாது, சண்டை போடக்கூடாது, எல்லார்கிட்டே அன்பா நடந்துக்கணும். சரிப்பா, கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுக்கணுமா. அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டுக்கு வாழ போயிருக்கீங்க. இன்னைக்கு எப்படி ஒற்றுமையா இருக்கீங்களோ, கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒற்றுமையா இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்தணும். என்னங்கம்மா, புரிஞ்சுதா? கண்டிப்பா கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்போம்ப்பா. உங்க 2 பேரையும் மாப்பிள்ளைங்களாம் நல்லா பாத்துக்கிறாங்களாமா? இப்பவே சாப்பிடுறேன். பிரமாதம். என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஸ்வீட்டை நான் சாப்பிட்டதே இல்ல. சாப்பிட்டிருக்கேன். ஏமாமா, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா? ஏமாப்ல, அதெல்லாம் பாத்திருந்தா இத்தனை வருஷமா உங்க கூட குப்பை கொட்ட முடியுமா? முதல்ல உன் பொண்டாட்டி சமைச்சிருக்கா, அத சாப்பிட்டுட்டு பாராட்டுவியா? சும்மா என்னைய நோன்றிய கடந்து அள்ளி வீச உள்ள சைஸ் வேற பெருசா இருக்க. அதுவும் சரிதான். ஐசு,
சூப்பர். என்னது குலதெய்வம் கோயிலுக்கா? அம்மா, எனக்கு ஆபீஸ்ல அவ்வளவு ஒர்க் பெண்டிங்ல இருக்குது. என்ன விளையாடுறீங்களா நீங்க? விக்ரம், இந்த வேண்டுதலே உனக்காக தான்ப்பா. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டா குடும்பத்தோட வந்து காணிக்க செலுத்துறதா வேண்டி இருந்தேன். நீயே வந்து உன் கையால காணிக்கைய செலுத்தினாதான் வேண்டுதல் நிறைவேறும். தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாதப்பா. யாருக்கிட்டமா அந்த முடிவுலாம் எடுத்திருக்கீங்க? எனக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கு தெரியுமா ஆபீஸ்ல? ஏற்கனவே ஆபீஸ் பக்கம் சரியாவே போகல, இதுல இது வேறையாமா? விக்ரம், அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. இது சாமி காரியம். தயவு செஞ்சு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. டே விக்ரம், அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஒரு நாள் தானே. வாடா, போய் கையோட அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம். சரி சரி போகலாம். இப்ப ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஐயோ மாமா, பரவாயில்லையே, இவ்வளவு வேலையை பார்த்திருக்கியே. நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல. சரிடா, ஆள் ஆளுக்கு அவனை வம்பிழுக்காம பொங்கல் வைக்கிற வேலையை பாருங்க. நல்ல நேரத்துல படையல் வச்சு வேண்டுதல நிறைவேற்றணும்ல. சரி, இப்ப நாங்க என்னமா பண்ணணும்? ஏண்டா விடிய விடிய கதை கேட்டுட்டு இப்ப இப்படி கேக்குற? பொங்கல் தாண்டா வைக்கணும். போங்க, ஜோடியா ஆரம்பிங்க. என்ன தம்பி பாக்குறீங்க? இந்த சாமி எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா? யாரு என்ன வேண்டுனாலும் அப்படியே நடக்கும். அது மட்டும் இல்ல, புதுசா கல்யாணம் ஆன கணவன் மனைவியும் இந்த சாமியை விழுந்து கும்பிட்டாங்கன்னு வைங்க, ஆயுசுக்கும் பிரியவே மாட்டாங்க. அப்படி போடு, இது சூப்பர் மேட்டரா இருக்கே. நாம 6 மாசத்துல பிரிய போறோம்னு தெரியாம என்னென்ன உடான்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காரு பாரு. சாமி, நானும் விக்ரமும் பிரியவே கூடாது. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விக்ரம் தான் எனக்கு புருஷனா வரணும். அவர் கூட கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமா வாழணும்.
என்ன யோசிக்கிறீங்க? சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஓம் ஆதிசக்தியே போற்றியோம், மங்காள பரமேஸ்வரியே போற்றியோம், ஈஸ்வரி ஆனவனே போற்றியோம், உலகை நின்றாய் போற்றி. ஓம் உமா மகேஸ்வரியே போற்றியோம், ஊழ்வினை அருப்பாய் போற்றி. ஓம் சங்கரி சாம்பவி போற்றி. ஓம் சாந்திபதியே போற்றி. ஓம் சுகராம சங்கரி போற்றியோம், மங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் சுந்தரவல்லியே போற்றி. ஓம் சூரசம்ஹாரியே போற்றி. ஓம் பாண்டவசுந்தரியே போற்றி. ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி. இனிமே உங்க 2 பேரையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. அடுத்தது யாருங்கம்மா? வர சொல்லுங்க. டேய் விஜய், அப்பா ஐஸ்வர்யா கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. வாய்ஸ் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நீங்க 2 பேரும் அமோகமா இருக்கணும். ஐசு, நீ சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டன்னு எனக்கு சொல்லவே இல்ல. அச்சச்சோ, சாமி கிட்ட வேண்டதையெல்லாம் வெளியில சொல்ல கூடாதுங்க. ஓஹோ, அப்படியா? புருஷன் கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு அந்த சாமி சொல்லியிருக்கா என்ன? சரி, அது இருக்கட்டும். நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? அதுவா, என்னோட ஐசு குட்டி மாதிரியே சீக்கிரமா ஒரு பொம்பளை புள்ள பிறக்கணும்னு வரமா கொடுன்னு வேண்டிக்கிட்டேன். போங்க. லூசு. சாமி, யார் அவங்க? ஆமா, அதையே நீ கேக்குற? சாமி, அது வந்து பாக்கிறதுக்கு பணக்கார குடும்பமா இருக்காங்களே, ஏதாச்சும் வேலை கிடைக்கும் தான். ஓ அப்படியா? ஆமா ஆமா, அவங்க பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற குடும்பம் தான். அவங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு. அதனால இங்க வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போறாங்க. நீ போய் வேலை கேட்டு பாரு, உனக்கு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி சாமி. சரிப்பா, நான் வரேன். சங்கரு, வெத்தலை வாங்க காசு கொடுத்துட்டு போடா. அட என்னத்தா நீ வேற, என் செலவுக்கே காசு இல்ல, நீ வெத்தலை வாங்க காசு கேக்குற. என்னங்க, போயிட்டு வந்தா ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். எங்க போற? ஒரு நிமிஷம் இருங்க, அது வரேன். ஐசே, டேய், எங்கடா போறா உன் பொண்டாட்டி? தெரியலமா, இது ஒரு நிமிஷத்துல வந்துடும்னு போயிருக்கா. சரி சரி, வரட்டும். டேய் பாட்டி, வெத்தலை வாங்க காசு வேணுமா? இந்தாங்க, ரொம்ப வாங்கிக்கோங்க. நீ நல்லா இருக்கணும். சரி, வரமா. நம்ம கண்ணு சௌக்கியமா? என்ன ஆயிசு இப்படி பாக்குற? இவன் எப்படி இங்க வந்தானா? அதை நான் அப்புறமா சொல்றேன். ஆமா, யார் அவன்?
உன் புருஷனா? ஆள் பெரிய பணக்காரனா இருப்பான் போலயே. என்ன பிடிச்சாலும் பிடிச்ச நல்ல புளியும் கொம்ப பார்த்து பிடிச்சிருக்கிய. என்ன ஐசு? ஐசு 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 இங்க பாரு. ஐசு ஐசு என்ன பாரு. ஐசு ஐசு சீக்கிரம் எடுத்து மோதிர கிளி. ஐசு ஐஸ்வர்யா ஐசு 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 அப்பாடா. ஐசு எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்த? அக்கா என்ன ஆச்சு சொல்லுக்கா. ஒன்னும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். லைட்டா கேரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான். தேங்க் காட். வேற ஒண்ணும் இல்லல்ல. ஓகே தானே? அப்ப வாங்க எல்லாரும் கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் ஒரு தடவை டாக்டரை பாத்துடலாம் நாம. ஆமா விஜய், ஐஷு தான் நல்லா இருக்கேன்னு அவளே சொல்றாள்ல. அப்ப பயப்பட வேண்டியது இல்ல. ஆனாலும் விக்ரம் சொல்ற மாதிரி ஒரு தடவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. போற வழியில ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா நம்ம பாத்துடலாம். சரிப்பா. சரி எழுப்பு. விக்ரம் அதை கொடுங்க. கொடுப்பாங்க. நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். வாடா ஸ்வேதா, பாத்து கூட்டிட்டு வா. சரணன் வாங்க. அப்பா நான் கார் எடுக்கிறேன். மாப்பிள்ள நீங்க அந்த கார்ல வாங்க. வாங்க மாப்பிள்ள. ஸ்வேதா நீ இந்த கார்லயே வந்துரு. சீக்கிரம் எல்லாரும் கார்ல ஏறு. நீங்க அந்த கார்ல வாங்க. விக்ரம் ஏறுங்க. நீ வண்டி எடு. ஏறு. டேய், எதுக்கு இவ மயக்கம் போட்டானே தெரியல. சரியான நோயாளிய புடிச்சு என் புள்ளைக்கு கட்டி வச்சுட்டாளுங்க. என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆகணும். கடவுளே. மா கொஞ்சம் அமைதியா இருமா. போமா. போடா போ. போங்க. நீ வா புலி. இப்படி இருக்காங்க. போக்கா. ஐசு போயிட்டியா? போ. நான் பின்னாடியே வரேன். அபி 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 கதவு திறமா. அபி அபி கதவை திறமா. இப்படி 3 நாளா வம்படியா பட்னி கிடந்த உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இதுக்காக தான் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கணுமா? அபி அப்பா சொல்றத கேளுமா. வெளியில வந்து கொஞ்சமாவது சாப்பிடுமா. எங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இப்படியே விட்டா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும். நம்ம பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. நான் என்ன பண்ணுவேன் ஈஸ்வரி? 3 நாளா உன்னோட சேர்ந்து நானும் தானே போராடிட்டு இருக்கேன். அதட்டியும் பாத்துட்டேன், கெஞ்சியும் பாத்துட்டேன், கொஞ்சியும் பாத்துட்டேன். எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காதவள நான் என்னதான் பண்றது? நீயே சொல்லு. மா சரி நீங்க போங்க, நான் வரேன். போய் வச்சுட்டோம். வாடா சரவணா. வாமா. மாமா. என்ன ஃபங்க்ஷன்லாம் சிறப்பா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சரி
அங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களாமா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, நீங்களும் எப்படி இருக்கீங்க? ஐஷுக்கும் மகாக்கும் அங்க எல்லாம் செட் ஆயிடுச்சா? ஓகேம்மா. 2 பேருக்கும் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஐசு தான் 2 தடவை சும்மா சும்மா மயக்கம் போட்டு விழுந்து பயத்தை கிளப்பிட்டா. ஐயோ, என்னப்பா சொல்ற? மயக்க போட்டு விழுந்துட்டாளா? ஏன்பா என்னாச்சு? தெரியல அத்தை. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலையும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஏனே தெரியல. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டிட்டு போனீங்களா நீங்க? ஆஹா, இல்ல மாமா. ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பாரு மகா, எல்லா நேரமும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காது. அடுத்தவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உன் விளையாட்டெல்லாம் வச்சுக்கோ, சரியா? விக்ரம், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க இப்போ? அது ஒண்ணு இல்ல. கோயில்ல எங்க அம்மா எனக்காக அந்த மண்சோரை சாப்பிட்டதை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் அது என் மனசுக்குள்ள அப்படியே நின்னுகிட்டு இருக்கு. அவங்க வயசுக்கு இதெல்லாம் செஞ்சா உடம்பு தாங்குமா? ஆனா என் மேல உள்ள பாசத்துல இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நேர்த்திக்கடனை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஆஹா, அத்தையோட பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா ஒர்க் அவுட் ஆகுதே. பரவாயில்ல விக்ரம், அவங்க யாருக்காக இதெல்லாம் செஞ்சாங்க? உங்களுக்காக தானே. நல்லதை நினைச்சிட்டு நேர்த்திக்கடன் செய்யறவங்களும் நல்லாதான் விக்ரம் இருப்பாங்க. ஏய், எல்லாம் ஒன்னாலதான் தெரியுமா? நீ மட்டும் மனமேடையில நான் சொன்ன மாதிரி கல்யாணம் வேண்டான்னு சொல்லி இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் நடக்க போகுது? என்னமோ நம்ம 100 வருஷம் சேர்ந்து வாழ போற மாதிரி இந்த நேர்த்திக்கடன் எல்லாம் தேவையா போ? சொல்லு. சொல்லுங்க, நீ என்ன விஷயம்? ஸ்வேதா, ஒண்ணும் இல்ல. உனக்கே நல்லா தெரியும், அக்கா இங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கா. விஜய் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களான்னு கூட நமக்கு தெரியல. அதனால அவங்க 2 பேரையும் எங்கேயாவது ஹனிமூனுக்கு அனுப்பலாமான்னு யோசிச்சேன். அதுக்கும் கிட்ட ஐடியா கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். ஹே வாவ், செம ஐடியாங்க இது. கண்டிப்பா பண்ணலாம். ஐஷு அன்னைக்கும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும்ல. டாக்டர் கூட இதே தான் சொன்னாரு ஸ்வேதா. அக்காவை எங்கேயாவது வெளியே அனுப்பி கொஞ்சம் அவளோட அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணி பாருங்கன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல நீ. நமக்கு தேவை ஐஷு அண்ணியும் விஜய் அண்ணனும் ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு இப்படி ஒரு வழி இருந்தா அதை ட்ரை பண்ணி பாக்குறதுல எந்த தப்பும் இல்லையே. ஓகே, அப்போ வா நம்ம இமீடியட்டா வீட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். சரி வாங்க. மா, ஏமா அவளை ஒரு பேஷண்ட் மாதிரியே ட்ரீட் பண்றீங்க? அவ பேஷண்ட்லாம் கிடையாதுமா, அவ நல்லா தான் இருக்கா. ரிசப்ஷன், கல்யாணம், அப்புறம் குலதெய்வம் கோயில்னு அவளுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லம்மா. அதனாலதான் அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மத்தபடி நீங்க கற்பனை பண்ற மாதிரிலாம் சீரியஸா எதுவுமே கிடையாதுமா. அதான் விஜய் தெளிவா சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? விக்ரம் கிட்ட நான் பேசுறேன். சீக்கிரம் 2 ஜோடியையும் ஹனிமூனுக்கு அனுப்புறோம். ஓகே தானம்மா? ஓகேப்பா. வாவ், சூப்பர். விக்ரம் கூட ஹனிமூன் போறேனா? என்னால நம்பவே முடியலையே. இந்த நல்ல சான்ஸை யூஸ் பண்ணி
எப்படியாவது விக்ரம இம்ப்ரெஸ் பண்ணிடணும். ஆமா, நான் என்ன மட்டும் பத்தி யோசிச்சுதான் போக வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இவனுக்காக போய் தான் ஆகணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அவளோட லைஃப் நல்லா இருக்கணும் தானே அப்பா என்ன போக சொல்றாரு. அவனுக்காக இது கூட செய்யலைன்னா அப்புறம் எப்படிமா? அப்பா, நானும் அவன் கூட போறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. சொல்லுப்பா, என்ன கண்டிஷன்? எங்க கூட ஸ்வேதாவும் சரவணனும் வரணும். அப்பதான் நான் போறேன். ஐயோ அண்ணா, இதென்ன வம்பா இருக்கு? உங்களுக்கு தானே புதுசா மேரேஜ் ஆயிருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. அப்படி இல்ல ஸ்வேதா, நீயும் சரவணனும் வந்துதான் ஆகணும். உங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகி என்ன 50 வருஷம் ஆகுது? உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் தானே ஆகுது. அப்புறம் என்ன, நீயும் வரலாம். இல்லண்ணே, நான் அதுக்காக சொல்லலண்ணே. கண்டிப்பா இதுக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. வீட்டுல கல்யாணம் ஆகாத ஒரு தங்கச்சியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு தானே நினைப்பாரு. அப்படின்னா சரி, வேண்டாம். அப்ப இந்த பிளானை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும்தான் போகணும்னா அப்படி ஒரு ட்ரிப்பே நமக்கு தேவையில்ல. இல்ல டாடி? நானும் விக்ரம் சொன்னதே தான் சொல்றேன். எங்களோட நீயும் சரவணனும் வர மாதிரி இருந்தாதான் நாங்க போவோம். இல்லனா அப்பேற்பட்ட ஹனிமூன் எங்களுக்கு வேண்டாம். என்னன்னா நீங்க கடைசியில என்னைய நீங்க சங்கடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. நான் இப்ப என்னன்னா பண்றது? நீதானே இந்த ஐடியாவை கொடுத்த. இப்ப நீயே இப்படி யோசிச்சா என்ன அர்த்தம்? சரிப்பா, முதல்ல நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னோட முடிவை சொல்ல முடியும். அப்படின்னா ஓகே. சரவணன் கிட்ட பேசிட்டு நீ வாஷ்வேதா, எதுக்காக உன்னை வர சொன்னாங்க? விக்ரம் அண்ணனும் விஜய் அண்ணனும் அண்ணிங்களை கூப்பிட்டுட்டு ஹனிமூன் போறாங்களா? அதான் நம்மளையும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டு வர சொல்றாங்க. அந்த 2 ஜோடி போறது ஓகே, நம்மள எதுக்கு கூப்பிடுறாங்க? நம்மளும் கல்யாணம் ஆகி பெருசா எங்கேயும் போகல. அபோஷன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்ல ஸ்வேதா, அபி இப்ப இருக்க நிலைமையில நம்ம ஹனிமூன் போறதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவளுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாதான் நம்ம நிம்மதியா வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். ஏன் சரவணா இப்படி சொல்ற? அபி இருந்த உங்களுக்கு என்ன? அவளை நாங்க பாத்துக்கிறோம். நீ ஸ்வேதாவை அழைச்சிட்டு அவங்களோட போயிட்டு வா. அவங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்ல. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ஊர்ல இருக்கவங்க நினைக்க மாட்டாங்கல்ல. அவங்கலாம் ஏதாவது தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தானே கஷ்டம். அவங்க ஹனிமூன் போனா நீயும் அண்ணியும் போயிட்டு வர வேண்டியதானனா?
எல்லாரும் ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு நல்லாவே புரியுது. நான் எந்த வெறுப்பும் இல்லாம அடி மனசுல இருந்துதான் சொல்றேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. அத அபியே சொல்லிட்டாளே, அப்புறம் என்னப்பா? நீயும் ஸ்வேதாவும் அவங்க கூட சேர்ந்து ஹனிமூன் போயிட்டு வாங்க. எனக்கு ஐஸ்வர்யாவோட கான்டாக்ட் நம்பர் வேணும், கிடைக்குமா? எதுக்கு? ஒன்றும் இல்லை, எங்கள் ஸ்கூல் மேட்ஸ்லாம் ஒரு ரீயூனியன் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஐஸ்வர்யாவை இன்வைட் பண்ணணும். ஏங்க புரியுது. இந்த ரீயூனியன் ஆர்கனைஸ் பண்ணுறதே எங்கள் பேட்ச் பொண்ணுங்க தான். அவங்க யாருக்கிட்டேயுமே ஐஸ்வர்யாவோட கான்டாக்ட் நம்பர் இல்லை. கான்டாக்ட் நம்பர் கிடைச்சா அவங்களே வீட்டுக்கு போய் ஐஸ்வர்யாவை இன்வைட் பண்ணுவாங்க. ஹலோ, என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க என்ன நம்பலையா? வேணா என் மொபைல்ல என் பேட்ச் குரூப் காட்டுறேன், பாருங்க. என்னாலலாம் என் அக்கா நம்பர் தர முடியாது. வேணும்னா என் மாமா நம்பர் தரேன். நீங்க அவர்கிட்ட பேசி அக்காவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க அவர் நம்பரே கொடுங்க. எனக்கு ஐஸ்வர்யாவை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சா போதும். ரொம்ப உஷார் பாட்டியா இருப்பா போலயே. பாஸ், ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க பாஸ். என்னாச்சு பெருமாள்? என்னாச்சு? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படி என்ன ப்ராப்ளம்? அத போன்ல எப்படி பாஸ் சொல்றது? நீங்க வேகமா கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க ப்ளீஸ். பெருமாள், இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீங்க என்ன ப்ராப்ளம் சொன்னாதானே என்னால என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ண முடியும். பாஸ், யாருன்னே தெரியல, திடீர்னு நம்ம ஆபீஸ்க்கு 4 பேர் வந்து ஓஎம்ஆர் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது அவங்களதுன்னு சொல்லிட்டு நம்ம சீட் பண்ணி வாங்கிருக்கோம்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்காங்க பாஸ். வாட்? அது மட்டும் இல்ல, இன்னும் கேளுங்க பாஸ். அதுக்கப்புறம் நம்ம ஓஎம்ஆர் சைட்ல இருக்கிற வாட்ச்மேனுக்கு கால் பண்ணேன். சரி, அங்க யாரோ 4 பேர் வந்து புதுசா ஏதோ போர்டு வச்சுட்டு போயிருக்கிறதா சொன்னான். போர்டா? என்ன ஏதுன்னு ஆளுங்களை விசாரிச்சப்போ அது ஏதோ அவங்களோட இடம்னு, இங்க முறைகேடு நடக்குதுன்னு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்காங்களாம். பெருமாள், என்ன சொல்ற? அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி தான். அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கே. நீ சொல்றது எல்லாமே எனக்கு ஷாக்கிங்கா இருக்கே. அதான் பாஸ், எனக்கு ஒண்ணும் புரியல. அதனாலதான் உங்களுக்கே கால் பண்ணேன். நீங்க இங்க வந்தீங்கன்னா டீடைலா என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணலாம்ல பாஸ். முதல்ல அப்படி ஒரு திருட்டு வேலை பண்றவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் இப்பவே கிளம்பி வரேன். ஓகே பாஸ். பாஸ், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ கொஞ்சம் வாங்க பாஸ். யா. யாரா இருக்கும்? நான் தெரியாதுன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தாங்க கேக்குறேன். ஓ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு, அதுக்கு நான் அவசியமா போய் தான் ஆகணும். அதுக்கு தான் கிளம்புறேன். ஆபீஸ்க்கா? நீங்க ஹனிமூன் போயிட்டு வந்தானே ஆபீஸ் போறேன் நீங்க. இப்ப என்ன திடீர்னு போறீங்க? சும்மா ஹனிமூனு கினிமூனு டென்ஷன் ஏத்திக்கிட்டு. விக்ரம், இப்ப நான் என்ன கேட்டேன்னு சம்பந்தமே இல்லாம இவ்ளோ ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன தலை போற அவசரம்? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சும்மா முறைச்சிட்டே இருக்காதீங்க. அப்படி என்ன வேலைன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிதான் ஆகணுமா? முதல்ல நீ என்கிட்ட இந்த மாதிரி அதிகமா உரிமை எடுக்கிறத நிப்பாட்டு. எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இப்படி கிராஸ் கொஸ்டின் கேக்குறதா இதோட விட்டுடு, சரியா? இப்ப நான் என்ன கேட்டேன் இவ்ளோ கோவப்படுறீங்க? ஆபீஸ்ல என்ன ப்ராப்ளம் நான் கேட்க கூடாதா? நானும் அங்கதானங்க ஒர்க் பண்ணேன். சொன்னா நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன்ல. மகா, நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியா எனக்கு தெரியல. நான் அவசரமா போய் ஆகணும் சொல்லியும் நீ இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க மகா. இந்த மாதிரி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறது, ஓவர் ரூலிங் பண்றதுல எனக்கு சுத்தமா பிடிக்காது. சொல்லு. போதும் 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 போதும். எதுவும் சொல்ல வேணாம். நல்லபடியா போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வாங்க. போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இந்த காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. ஆமா, இப்ப ரொம்ப அவசியம் இந்த காஃபி.
தள்ளக தெர்றா. டேய் யாரா நீங்களா? எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன் இல்லையா? எப்பா இந்த காரணம்லாம் எங்க கிட்ட கேட்காத. எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க, செஞ்சோம், அவ்வளவுதான். டேய் என்னடா சொல்றீங்க? வேலை கொடுத்தாங்களா? யார் அது? தோ பாரு, நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்க பாக்குறாரு. டேய் இப்ப என்ன அவுத்து விட போறீங்களா இல்லையா? ஒழுங்கா என்ன அவுத்து விட்டுருங்க, இல்ல நீங்க எல்லாரும் அவ்வளவுதான். யோ என்னையா மிரட்டுற? உன் மிரட்டல்ல ஒரு பவரே இல்லையே. நான் மிரட்டவா? இங்க பாரு, சும்மா கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, கை தத்து போட்டு போயிட்டே இருப்போம். இது எப்படி இருக்கு? மிரட்டுனா இந்த மாதிரி நறுக்குன்னு இருக்கணும். டேய் இன்னும் நான் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு போகல, போன் வரும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் செத்துங்கடா. காமெடி பண்றானே. தலைவருக்கு போன் வருமாடா? வரும் வரும். யோ உன் போன் தானே இது? சுவிட்ச் ஆஃப். இது உன் பர்ஸ் தானா? டேய் நாங்களாம் தொழில சுத்தமானவங்க ப்ரோ. எதை செஞ்சாலும் சரியா தான் செய்வோம். டேய் இங்க பாரு, அமைதியா எங்களுக்கு கோஆபரேட் பண்றத தவிர உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தனா வேலையை முடிச்சுட்டு உன் பொருள் எல்லாத்துன்னு போயினே இருக்கலாம். டேய் யாரா நீங்களா? உங்களுக்கு என்னதான்டா வேணும்? சொல்லிதான் தொலைங்களேன். என்னடா அதுக்குள்ள டயர்ட் ஆகி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? எப்பா இந்த இடத்த சுத்தி 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. நீ இங்க கத்துனா அது உனக்கே திரும்ப தான் கேக்குமே தவிர இங்க ஒருத்தருக்கும் கேட்காது. அதனால வாய மூடுன அமைதியாரு.